ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம நிக்கீஸ் கிச்சனில் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கும் அப்படி இல்லைன்னா ஸ்கூல் விட்டு அவங்க வீட்டுக்கு வரும்போது நல்லா ஹெல்த்தியாக ஏதாவது ஸ்நாக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். நான் இன்றைக்கி நேந்திரம் பழத்தை யூஸ் பண்ணி ரொம்பவே சத்தான அதே நேரத்தில் குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வாங்க இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா நான் 2 பழம் எடுத்திருக்கேன், 2 நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன். இது கண்டிப்பாக நேந்திரம் பழத்தில் தான் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேந்திரம் பழம் தான் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். நீங்கள் மற்ற பழம்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும். நேந்திரம் பழத்தில் நிறைய சத்துக்கள் இருக்குது. நீங்கள் அதை குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நல்லா பழுத்த பழமாக 2 பழம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம அதை நல்லா உரிச்சிட்டு நல்லா ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப மெல்லிசாவும் கட் பண்ணிடாதீங்க, ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த தடிமனாக இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நெய் போட்டுக்கிறேன். நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழத்தை எல்லாத்தையுமே இந்த நெய்யில் ரோஸ்ட் பண்ண போகிறோம். நெய் உங்களோட விருப்பம் தான், கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். அது நீங்கள் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆகி வரும் அந்த நெய்யில், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது 2 to 3 minutes ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சில திருப்பி பார்த்தீங்க அப்படின்னாலே தெரிஞ்சிடும். அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் ஒரே சைடு விட்டிங்கன்னா கருகி போன மாதிரி ஆகிடும். அப்படியே திருப்பி விடுங்க. இந்த நெய்க்கு பொதுவாக நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்களேன், நல்லா கோல்டன் ஆகிட்டு வருது. இது மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு பேக் பண்ணிக்கலாம். அடுத்தது நான் இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன் இனிப்புக்காக. இது பார்த்திங்கன்னா அப்படியே மேலாப்பில் நான் போட்டுவிட்ற போகிறேன். இந்த ப்ரௌன் சுகருக்கு பொதுவாக நீங்கள் ஒயிட் சுகரும் சேர்த்துக்கலாம், பட் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். இந்த சுகரை நம்ம அரைச்செல்லாம் போட தேவையில்லை, அப்படியே போட்டுட்டிங்க அப்படின்னா அது லைட்டாக மெல்ட் ஆகி கொஞ்சம் அந்த கேரமலைஸ் ஆன ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் சாதிக்காக இருக்குது இல்லைங்களா, அதை நட்மெக் பவுடர், அதை பவுடராக இருந்ததுன்னா நீங்கள் பவுடராக போட்டுக்கோங்க. இது நான் காயாக இருக்கிறதுனால லைட்டாக கிரேட் பண்ணி அப்படியே தூவிக்கிறேன். இதுக்கு பொதுவாக நீங்கள் பட்டை பொடி இருக்கு இல்லைங்களா, அது கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிச்சதோ நீங்கள் அந்த ஃப்ளேவரில் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் அந்த கேரமலைசேஷன் ஃப்ளேவரோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரான இதுக்கு பேர் என்ன வைக்கிறதுன்னு தெரில. இந்த ஸ்நாக்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்கள் குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி வித்தியாசமாக அதே நேரத்தில் நல்லா ஹெல்த்தியாக பண்ணி கொடுங்க. இன்னொரு ரெசிபியோடு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.